வீக்கெண்ட் ஆனால் பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போகிறவங்க எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது என்னென்னா ஷோல்டர் பெயின். அது ஸ்பெசிஃபிக்காக பவுலிங் போகிறவங்களுக்கு, பாலை த்ரோ பண்ணுறவங்களுக்கு இந்த பெயின் வரலாம். இந்த பெயின் எதனால் வரலாம்னா உங்களோட ரொட்டேட்டர் கஃப் மசில் இன்ஜுரி ஆகிறதுனால. அது எதனால் இன்ஜுரி ஆகுதுன்னா ரிப்பீட்டடாக த்ரோ பண்ணுறதுனாலையும், ப்ராப்பரான டெக்னிக் யூஸ் பண்ணாதனாலையும், ப்ராப்பரான வார்ம் அப் இல்லாதனாலையும், உங்களோட ரொட்டேட்டர் கஃப் மசில் டைட் அண்ட் வீக்னஸ் ஆகிறதுனாலையும் இந்த பெயின் வரலாம். இந்த பெயினை எப்படி செல்ஃபாக ரிலீஸ் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிராணா ரீஹாப் சென்டர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்த அழுத்தி பாருங்கள், நல்ல பெயின் இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி பாலை வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கையை மேலேயும் அப்புறம் சைட்லேயும் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுங்க. இப்படி பண்ணுறப்போ உங்கள் பெயின் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பேண்ட் இன்டர்னல் ரொட்டேஷன். இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து டோர் ஹேண்டில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹேண்டிலோ இல்லைனா ஏதாவது ஜன்னல்லையோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்டர்னலாக ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட ரொட்டேட்டர் கஃப் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து 10 to 15 டைம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பேண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். சேம் அதே மாதிரி பிளேஸில் இந்த மாதிரி ஹேண்டை வந்து எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் பண்ணணும். இதை வந்து 10 to 15 டைம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் எக்ஸசைஸ் வந்து ஸ்கேப்புலா ரிட்ராக்ஷன். இந்த மாதிரி கையை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையை இந்த மாதிரி பின்னாடி கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வரணும். இதை வந்து 10 to 15 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கேப்புலார் கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது ஷோல்டர் பெயின் மாதிரி வேறு ஏதாவது இன்ஜுரியில் அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.